சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டிஸ். ஸோ நாளையோட ட்ரேடிங் செக்ஷன்ஸில் எப்படி இருக்கும், இந்த வீக்குக்கு ட்ரேடிங்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி எடுத்தீங்கன்றதை பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ நமக்கு இந்த சேனல்ஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருக்கு, ஏதாவது டவுட் இருக்குன்னா நமக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் இமெயில் ஐடி இருக்குது, இமெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட்ஸில் இது பண்ணுங்கள். கண்டினியூஸாக ட்ரேட் எடுக்கிறீங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதுன்னா நம்ம ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு இது பண்ணுறதில்ல ஆக்சுவலாக. ஓகேங்களா? லெவல்ஸ் மட்டும்தான் என்ட்ரிக்கான பேசிக்காக என்ட்ரி அண்ட் கால்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, ஜஸ்ட் சார்ட்டுக்கு அனாலிசிஸ் டு என்ட்ரி, நம்ம இது மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும். பேக் எண்டில் நீங்கள் நிறையா டெக்னிக்கல் ஓரியன்டாக அனாலிசிஸ் பண்ணணும், ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா. ஸோ அதான் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, டே ட்ரேடிங்ன்றது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஓகேங்களா? அதை கொஞ்சம் செக் பண்ணி என்ட்ரி எடுக்கிறப்போ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி எடுங்க. இல்லை அதில் எதாவது டவுட் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. நேற்று நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்சுவலாக எக்கனாமிக் எஜுகேஷனே முக்கியன்றதை பார்த்தோம் உங்களுக்கு. ஓகேங்களா? பொருளாதார ரீதியாக ஃபினான்ஷியல் எஜுகேஷன் ஒய் இம்பார்ட்டன்றதை பார்த்தோம் உங்களுக்கு. ஸோ ஃபினான்ஷியலாக நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இங்கேன்னு இல்லை, நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக என்ன பண்ணலாம், கொஞ்சம் இந்த ஏஐ வந்துருச்சுன்றீங்கள, இன்றைக்கே இப்போ தான் டிகிரி முடித்து ஐடியில் போயிட்டு டிகிரி முடித்து ஒரு லாஸ்ட் இயர் ஃபாஸ்ட் அவுட்டு, இல்லைனா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வெளியே வந்திருப்பான் டிகிரி முடித்து. ஓகேங்களா? அவனே என்ன பண்ணுறான், ஏஐ வந்துருச்சுன்னா அப்போது நீங்கள் படித்ததுக்கான கிராஜுவேட்டுக்கான உங்களுக்கு மேலே ஹோப் இல்லையா, இல்லை எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டு கரெக்டாக டீச் பண்ணலையான்றதை நீங்கள் என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். உங்கள் டிகிரி மேலே உங்களுக்கு ஹோப் இல்லை, யாரோ ஒரு பர்சனோட பிரைன் யூஸ் பண்ண ஆப்பில் உங்கள் இத்தனை பேரோட வேலையை இது பண்ணுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணல, ஆக்சுவலாக சரியாக படிக்கலைன்றது தானே அர்த்தம். ஆக்சுவலாக கரெக்டாக கற்றுக்கல, லேர்ன் பண்ணிக்கலன்னு தானே அர்த்தம். ஸோ நீங்கள் அதையும் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ டிகிரி தான் முடித்தது, இதுவே இப்போயே எப்படின்னா நெக்ஸ்ட்டு 5 to 10 இயர்ஸ்க்கு அப்புறம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நான் ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஏதோ இன்ஜினியரிங்கு இல்லை வேறு கிராஜுவேட் முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். ஆனால் இப்போது ஏஐ வந்துருச்சு, ஒர்க் இல்லை, ஜாப் லே ஆஃப்ன்ற மாதிரி கான்செப்ட் வருது அப்படின்னா நீங்கள் டிகிரியில் உங்கள் மேலே ஹோப் இல்லையா, நீங்கள் படித்த டிகிரியில் நாலேஜ் இல்லையா? இது இன்றைக்கி எப்படின்னா நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் எப்படி இருப்பீங்க? இன்றைக்கி இந்த சுச்சுவேஷன் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்லேயே எப்படி இருக்குன்னா நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ் எப்படி இருக்கும்? எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது முக்கியம்னு தெரியுதா? ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் ஃபினான்ஷியல் எஜுகேஷன்ன்றப்போ நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு சைட் பை சைடு என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் இங்கேன்னு இல்லை, எங்கேயா இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அதுதான் எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒன் ஆஃப் டைமில் கை கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த பார்ட் ஆக்சுவலாக. இது இல்லாமல் நம்ம மார்னிங் என்ன பண்ணோம், பாரத் ஏர்டெல் பார்த்தோம். அடுத்த டெக்னாலஜின்னு சொல்கிறோம்ல, நெக்ஸ்ட்டு 10 to 5 இயர்ஸ் சொல்கிறோம்ல. ஸோ மார்க்கெட் எப்படி எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி சேஞ்ச் ஆகுன்றது ஏஐ கான்செப்ட்லாம் இல்லை, இதை ஸ்கூல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் மாற போகிறதில்ல. நம்ம எஜுகேஷன் மினிஸ்டரும் ஏர்டெல்லு ஆக்சுவலாக இன்னொரு ஏர்டெல் ப்ளஸ் ப்ரைவேட் கம்பெனி. ஓகேவா? இவங்க 3 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக கவர்மெண்ட் ப்ளஸ் ஏர்டெல் கவர்மெண்ட்டு ஒரு பாலிசி எடுத்துகிட்டு வராங்க. அதை யார் கூட மெர்ஜ் பண்ணுறாங்கன்னா ஏர்டெல் டெலிகாம் இண்டஸ்ட்ரி ஓடிடின்றதுனால அவங்க கூட மெர்ஜ் பண்ணுறாங்க. அந்த மெர்ஜ் பண்ணுறது இன்னொரு டைஅப், ஒரு ப்ரைவேட் கம்பெனி கூட டைஅப் பண்ணுறாங்க.
ஸோ இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, எஜுகேஷன் 2.0, அதாவது ஒரு எஜுகேஷன் சேனல் இல்லைன்னா வந்து ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணுறாங்க, கொலாபரேஷன் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து எஜுகேஷன் ஓரியன்டாக சைல்டுக்கு, குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து டைரெக்டாக வந்து டீச் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ற கான்செப்டும் இருக்கலாம் மேபி. இல்லைன்னா எப்படி இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஆக்சுவலாக டாப் மோஸ்ட்டு எல்லா யூனிவர்சிட்டிலையும் படிக்கிறோம், நல்லா கொஞ்சம் ஏஐ வந்துருச்சு, நம்ம இது லே ஆஃப் அப்படின்னு பார்த்தோம். என்ன ரீசனாக இருக்கலான்றதை பார்த்தோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா, நல்லா ஒரு கரெக்டாக நம்மளோட கிராஜுவேஷன் டிகிரியை வந்து நம்ம கரெக்டாக லேர்ன் பண்ணிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த இந்த இது என்ன ஆகலாம் அப்படின்னா, ஸோ வேர்ல்டு வைஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட்டப்பாக இருக்கீங்க அப்படின்னா கூட இதை இருக்கான்றது எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஆனால் ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்கான்றது எனக்கு தெரியலை. நீங்கள் ஆக்சுவலாக வந்து இது சிங்கிளாக தனியாக பண்ண முடியாது. நம்ம ஐடியா வேணால் மேக் பண்ணலாமே தவிர இது இனிஷியேட்டிவ் வேறு எடுக்கணும். இப்போ எல்லா ப்ரொஃபஸரையும் மெர்ஜ் பண்ணுறது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு ஹார்ட்வேரில் படிக்கலாம், ஹார்ட்வேரு, MIT, IIT இதே மாதிரி எல்லா ப்ரொஃபஸர்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், போய் லேர்ன் பண்ணிக்கலாம், கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ அவங்க என்ன இருக்கும், அந்த ஆன்லைன் போர்ட்டலில் இப்போ நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் எப்பயும் போல் அப்படியே தான் இருக்கும், அதில் மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஹையர் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் இதே மாதிரி ப்ரொஃபஸர்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். ஸோ நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஆனால் ட்ரஸ்டபுள் பேமெண்ட்டு இஷ்யூஸு இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு IITயில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா IIT ப்ரொஃபஸரோட அந்த சப்ஜெக்டோட கோர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த போர்ட்டலில் அவைலபிளாக இருக்கும். MITயில் நீங்கள் படிக்கணுன்னா MITயில் இருக்க ப்ரொஃபஸரோட ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் படிக்கிற ஒரு காலேஜ் வேறையாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ பட் இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த ப்ரொஃபஸர் நல்லா சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ப்ரொஃபஸர்கிட்ட இருந்து என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த சப்ஜெக்டை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ரெக்கார்டட் வீடியோவாக இருக்கும், இல்லை லைவ் செக்ஷன்னா அந்த லைவ் செக்ஷனுக்கு அந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃப்யூச்சரில் அவைலபிலிட்டி இருக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த நமக்கு எப்பயும் போல தான் ஷெட்யூல் டெவலப் ஆகிடும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, இந்த கான்செப்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்யூச்சர் எஜுகேஷன்ஸ். அப்போ ஈஸியாக வந்து நீங்கள் ட்ராவலிங்கு இது பண்ண முடியல, அங்கே போய் நம்ம அப்ராட் போய் படிக்க முடியலன்ற இது எல்லாமே உங்களுக்கு டெக்னாலஜின்றது ஒரு சொல்யூஷன் இல்லை. இந்த ஒரு ஆப்பு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, எல்லோரும் இதில் லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும், லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியுமா. ஸோ இப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ கொஞ்சம் கற்றுக்காதது நிறையா கற்றுக்க முடியும். பெஸ்ட்டான ப்ரொஃபஸர், நல்லா டேலண்டடாக இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த இஷ்யூஸ் நமக்கு மார்னிங் வந்து பார்த்தது இதுதான். ஸோ 2.0 வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறதுக்கானாலும் ரீசனாக இருந்தாலும் இதுதான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா. இந்த மெத்தடில் போகிறப்போ கொஞ்சம் சக்ஸஸ் ரேஷியோவும் இருக்கும். ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, கொஞ்சம் சக்ஸஸ் ரேஷியோஸ் இருக்கும். ஸோ இந்த ரேஷியோஸ் இருக்கும். இது இல்லாமல் வந்து நாளைக்கு வந்து நமக்கு ஈரான் கொஞ்சம் வார் நியூஸஸ் மாதிரி